வெல்கம் பேக் டு மை சேனல். மழை சத்தம் கேட்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ரொம்ப நாள் கழிச்சு கனடாவில் வந்து மழை பெஞ்சிச்சு. அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சவுத் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு தடையாவது ஸ்னோவை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். அதே மாதிரி ஆசையில் தான் நான் கனடா வந்தேன். இப்போ ஸ்னோ பேஞ்சி பேஞ்சி ஸ்னோவே வெறுக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன். அவ்வளோ ஸ்னோ பேஞ்சி தீர்த்துருச்சு. என்னதான் ஸ்னோவை வந்து என்ஜாய் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அது வரைக்கும் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். மழையும் அப்படி தான், வெயிலும் அப்படி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணாக்கா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த மழை டைமில் மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டாக்கா வேலைக்கு போகவும் தோணாது, வேலை செய்யவும் தோணாது, பயங்கர தூக்கம் வரும். அது என்னமோ பகலில் வர தூக்கம் நைட்டில் வர மாட்டேங்குது, நைட்டில் வர மோட்டிவேஷன் பகலில் வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன பயங்கரமாக மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுகிற அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்மளை மோட்டிவேட் பண்ணாதான் நம்மளால் அடுத்த நாளை கடந்து போக முடியும். அதனால் நானே எனக்கு மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே